ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம ஏஜ் செக் பண்ண போகிறோம். செக் த ஏஜ் அண்ட் பிரிண்ட் த பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட் ஆர் நாட். ஓகே, ஸோ இஃப் எல்ஸ் கண்டிஷன் செக் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இஃப் எல்ஸ் கண்டிஷன். என்ன செக் பண்ண சொல்லியிருக்கோம்? ஏஜை செக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பர்சன் எலிஜிபிளாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். ஓகே, இப்போது நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வேரியபிள் தான், நான் நேமெல்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஏஜ் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணி ரன் டைம் இன்புட் எடுத்துகிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எலிஜிபிளாக இல்லையா அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி காமிக்க போகிறேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. okay, hash include conio.h, then void main. இதெல்லாம் as it is நீங்கள் எழுதி மெயின் ஃபங்க்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, மெயின் ஃபங்க்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம கோடிங் எழுதணும். என்ன வேரியபிள்ஸ் நமக்கு வேணும்? இன்ட் ஏஜ். ஓகே, ஆஃப்டர் டிக்ளரேஷன் CLR SCR கொடுத்துருங்க, செமிகோலன் போட்டுருங்க. அப்புறம் வேரியபிளுக்கு வேல்யூ ரன் டைம் இன்புட் எடுக்க போகிறோம். அதனால் இங்கே என்ன பண்ணணும்? printf இங்கே enter your age. இது என்ன பண்ணும்? enter your age அப்படின்றத நமக்கு அங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் scanf எழுதிட்டு ஏஜ் இன்ட் டைப்பில் தானே இருக்குது, அதனால் கன்வர்ஷனல் கேரக்டர் மாடூல் D போட்டுட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுட்டு அங்கே ஏஜ்னு எழுதிடுங்க. ஓகே, எழுதிடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிடும்? ரன் டைம் இன்புட் எடுத்துரும் இந்த 2 லைனும். ஓகே, இப்போ ஏஜுக்கு வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ அகெயின் இஃப் ஓகே within a parenthesis age is greater than equal to 18. அப்போ இந்த ஏஜோட வேல்யூ இங்கே நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கல்ல, அந்த இன்புட் if it is 20 அப்படின்னு இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இந்த ட்ரூ பிளாக்குள்ளே போகும், எல்ஸ் இந்த ஃபால்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஓகே, இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடத்துல என்னது? ட்ரூ பிளாக் மெசேஜு, இந்த இடத்துல ஃபால்ஸ் பிளாக் மெசேஜ். ஓகே, அப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரூ பிளாக் மெசேஜில் எலிஜிபிள் ஃபார் ஓட் இல்லைன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ இங்கே எப்படி எழுதணும்? கொஞ்சம் டேப் விட்டு உள்ளே எழுதணும். ஓகே, ஒரே லைனில் அப்படியே எழுதிட்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரணும்? printf கொடுத்துட்டு person is not eligible for vote. இப்படி எழுதணும். ஓகேவா? இப்போ 2 நம்பரை செக் பண்ணணும் அப்படின்னா நான் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரன் டைம் இன்புட் எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் இந்த ப்ரோக்ராம் எழுதினோம் இல்லையா? இந்த ப்ரோக்ராமில் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கெல்லாம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணினேன். ஓகே, இப்போ இங்கே 20 10 அப்படின்னு மாற்றி காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 2 லைன் வராமல் நீங்கள் ரன் டைம் இன்புட் எடுத்துக்கணும். ஒரு மெசேஜு ஒரு இன்புட், ஒரு மெசேஜு ஒரு இன்புட். ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கோடிங்கை மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன். ஓகே, இந்த டிக்ளரேஷன் கோடிங் மட்டும். ஓகே, ஸோ எப்படி எழுதணும்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன். ஓகே, வாய்டு மெயின். ஸோ 2 நம்பரை செக் பண்ணுற மாதிரி நம்ம கோடிங் எழுதணும். என்ன பண்ணணும், இன்ட்டு A, B இப்படி வச்சுக்கலாம். ஓகே, CLR SCR கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இன்புட் எடுக்கணும். ஸோ print F கொடுத்துடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாமா. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு அப்புறம் ஸ்கேன்எஃப் எழுதணும். ஸ்கேன்எஃப் கன்வர்ஷனல் கேரக்டர் இன்டீஜர் இருக்கிறதுனால இங்கே D போடணும், கமா ஆம்பர்சன்ட் ஆஃப் A. அப்போ ஒரு இன்புட் முடிஞ்சது. ஓகே, அகெயின் மறுபடியும் இன்னொரு இன்புட் எழுதணும் இல்லையா. printf கொடுத்துக்கோங்க. within a parenthesis டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்டர் செகண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஸ்கேன்எஃப் கன்வர்ஷனல் கேரக்டர் மாடூல் D, இங்கே ஆம்பர்சன்ட் ஆஃப் B கொடுத்துருங்க. அப்போ இந்த லைனில் உங்களுக்கு என்ன தெரியும், 2 வேரியபிளுக்கும் நம்ம இன்புட் எடுத்தாச்சு. இது Aக்கு, இது Bக்கு. ஓகே, இன்புட் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் இன்புட் கொடுக்கணும், இந்த லைனில் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ரன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வச்சு உங்களோட ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் இப்போ இங்கே AB தானே இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், A ஈக்குவல் டு B. ஓகே, இது ஈக்குவலாக இருந்தால் printf both are equal. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்ஸ் print both are not equal. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம 2 நம்பரை இன்புட் பண்ணி செக் பண்ணி ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக நம்ம எழுதியாச்சு. ஓகே, யூஸிங் ரன் டைம் இன்புட். ஓகே, ஸோ இதுக்கு ஃபைனலாக get ch கொடுக்கணும். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் க்ளோசிங் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் இதில் ஹெடர் ஃபைல்ஸ் எழுதலை, நீங்கள் ஹெடர் ஃபைல்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நீங்கள் எழுதிடணும். ஏன்னா இப்போ அது உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் இங்கே எழுதாமல் நான் வந்து டைரெக்டாக மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.